புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்தை அணுகினோம். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை, அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை, மக்களிடத்தில் செல்வாக்கு தலைமை, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தந்தார். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக, ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்.